நம்ம கடவுளா மதிக்கக்கூடிய பெண் மருத்துவருக்கே நம்ம நாட்டுல இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையா? இதனால மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்ட களத்துல இருக்கிறாங்கங்க. கொல்கத்தால நடந்த அந்த பாலியல் கொலை அது பண்ணது யாரு? இத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா உருக்கமா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொல்கத்தால ஆர்ஜே கேர் அப்படின்ற மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டுக்கிட்டு வருதுங்க. இங்க பல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள் அங்கே தங்கி படிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க. சில பேர் போய் வந்துகிட்டு இருக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு கரெக்ட்டா 28ல இருந்து 31 வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்திருக்காங்க. கூட 4 சக தோழிகளும் இருந்திருக்காங்க. அவங்களும் ஷிஃப்ட் பார்த்திருக்காங்க. கரெக்ட்டா 3 மணி கிட்ட அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி மட்டும் செமினார் ஹால்லே தூங்கிட்டாங்க டயர்ட் ஆயி. அதாங்க அவங்க தூங்குன கடைசி தூக்கமா இருக்கும் போல. காலையில பகல் ஷிஃப்ட்டுக்கு வந்த பெண் மருத்துவமனை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க ஒரே கத்தம் போட்டு கூச்சலிட்டாங்க. உடனே அக்கம் பக்கம் வந்து பார்த்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்து சடலமா இருந்திருக்காங்க. அவங்க பெண் உறுப்பு வந்து ரொம்ப கோரமா தாக்கப்பட்டிருக்கு. கை, கால் எல்லாத்துலயும் பலத்த காயம், உதட்டுல ரத்த காயம், இன்னும் சொல்ல முடியாத இடங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப கோரமா தாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அதே மருத்துவக் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த 2ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி தாங்க. அட பாவி, அவங்க எதிர்காலத்துல ஒரு மருத்துவராகி எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருப்பாங்களோ அவங்க உயிரோட இப்படி விளாண்டானே அவன். இதனால மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி தீவிரமா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ காலம் டோட்டலா மாறி போச்சுங்க. நம்ம பிரச்சனைக்கு, நம்ம உரிமைக்கு நம்ம அழுத்தம் கொடுக்காத வரைக்கும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கடைசியில அந்த மாணவர்கள் பிரஷர் கொடுத்ததின் பேரில் இவங்க விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க. அந்த மாணவர்களை பாராட்டலாம். அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து விசாரணையில அந்த செமினார் ஹால்ல வந்து ஒரு ப்ளூடூத் கிடைக்குதுங்க. இதுதான் முதல் கட்ட சாட்சியா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொஞ்சம் மானிட்டர் பண்றாங்க. அதுல தாங்க அவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்கி அந்த நபர் வந்து சிக்கிட்டான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பேர் வந்து சஞ்சய். இவன் வந்து ஒரு முன்னாள் பாக்ஸர் பிளேயர். அது மட்டும் இல்லாம அவன் காவல்துறையிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்னார்வலருங்க. என்ன ஒரு துறையை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஒருவேளை இதுக்கு தான் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான் போல. சரி விடுங்க, நம்ம நாட்டுல இதுக்கு முன்னாடி போலீஸாரே போலீஸ் ஸ்டேஷன்லயே ரேப் பண்ண சம்பவம்லாம் அரங்கேறி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லைங்க. அடுத்த 6 மணி நேரத்துல போலீசார் அவனை கைது பண்ணிடுறாங்க. ஆனா அவன் தான் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவனாச்சே. உஷாரா என்ன பண்ணிடுறானா, அவன் உடம்புல இருந்த தடயங்கள் எல்லாத்தையுமே அவன் முன்கூட்டியே அழிச்சிடுறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சட்டத்துல வந்து ஒரு ஸ்லோகன் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. குற்றவாளிகள் தங்களை அறியாம ஏதாவது ஒரு தடயத்தை கண்டிப்பா விட்டுட்டு போவாங்கன்னு. அந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில தான் இவனுமே சிக்கியிருக்கான். எல்லாத்தையும் அழிச்ச அவன் தான் கால் ஷூஸ் அடியில இருந்த ரத்த கரைய மறந்துட்டான். அவங்க போலீசார் வந்து அவனை வீட்டுக்கு கூட்டு போய் அவன் வீட்டுல சோதனை நடத்தினதுல அந்த ஷூல ரத்த கரை வந்து பிடிபட்டிருக்கு. உடனே அந்த ரத்த கரையை அவங்க ஃபாரன்சிக்கு அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் அந்த இறந்து போன பெண்மணியோட பிளட் ரிப்போர்ட்டையும் மேப் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டுமே சேமா இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் போலீசார் ரொம்ப கிடுக்குப்பிடியா தீவிரமா அவனை விசாரணை பண்றாங்க. ஒரு வழியா குற்றவாளி தான் பண்ண கொலைய ஒத்துக்கிறாங்க. இதுக்கு இடையில போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண்மணி வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னை தானே அந்த பாலியல் கொடுமையிலிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தன் சக்தியை மீறி போராடி இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கை, கால், இன்னும் போல சொல்ல முடியாத இடங்கள்ல ரொம்ப அவங்களுக்கு ரத்த காயம் வந்திருக்கு. கண்ணுல வந்து அந்த அழுத்தம் காரணமா கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அவங்க ரொம்ப போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கேஸ்ல அந்த ஷூ கரை தான் 2வது சாட்சியா ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸாவும் கருதப்படுதுங்க. இவனை கைது பண்ண அந்த போலீசார் சொன்ன ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன தெரியுமா? அந்த பெண்மணிய இவன் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கான். 3 மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பெண்மணி மட்டும் அந்த செமினார் ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை கரெக்டா 4 மணி வாக்குல இவன் போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப போராடி இருக்காங்க. அப்ப இவன் வந்து கோவத்துல அந்த பெண்மணியை வந்து கழுத்தை பிடிச்சு நிற்கிருக்கான். அதுல அவங்களுடைய இடது கழுத்து எலும்பு வந்து உடைஞ்சு போயிருக்கு. சம்பவ இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன ஒரு சடலத்தை அந்த காம கொடூரம் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. சொல்லவே வாய் கூசுதுங்க. ஒரு இறந்து போன சடலத்துக்கா ஒரு மனுஷன், அது ஒரு மனுஷன் இப்படி ஒரு கொடுமையை பண்ணுவான்? நம்ம நாட்டுல எவ்வளவோ விஷயத்துக்கு, மசூதிக்கு, கோவிலுக்கு, ஜாதிக்கு, மதத்துக்கு, இனத்துக்கு நம்ம அந்த பேர்ல சொல்லி சண்டை போட்டுக்கிறோம், உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுறோம், அதுக்காக போராட்டம் பண்றோம். சரி,
இந்த மாதிரி குற்றங்களுக்கு தண்டனை நம்ம நாட்டுல கடுமையா இல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஜனநாயக நாடு அப்படின்னு. ஏங்க மத்த எல்லா விஷயத்தையும் ஜனநாயகம் நம்ம ஃபாலோ பண்றோமா? எவ்வளோ கொடுமைகள் என்னென்ன விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் எப்போ வரும்னா, சவுதி அரேபியா மாதிரி, கொரியா மாதிரி நாட்டுல கொடுக்குற கடுமையான தண்டனையை இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மக்களாகிய நம்ம தான் போராடணுங்க. ஏங்க கவர்மெண்ட்டே நம்ம தான் உருவாக்குறோம். நம்ம போராட்டம் நடக்காது எதுவுமே இல்லைன்றது தான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்த தகவலின்படி இதுல இன்னும் திடுக்கிடும் தகவல்லாம் என்ன வருதுன்னா, இது ஒருத்தர் மட்டும் செஞ்ச கொலை இல்ல, இதுல இன்னும் பல பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம போலீசாருக்கும் இதுல சில பங்கு இருக்கு அப்படின்னு சில ரூமர்ஸ் வருது. அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டா அது தொடர்பாகவும் கண்டிப்பா நாங்க வீடியோ பதிவு போடுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.